அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 4. யூனிட் 4ல ஒரு 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இந்த வீக் நடந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முக்கியமான பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது மோஸ்ட்லி கொஸ்டின்ல கரெக்ஷன் இல்லை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்படி ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓல்டு சிலபஸ் யூனிட் 4 செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 1 வந்து செல் ஆர்கனல்ஸ் மட்டும் இருக்கும் 50 கொஸ்டின். இன்னொன்று அடுத்த டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்துதான் பிளஸ் நியூ சிலபஸ் பிளஸ் ஓல்டு சிலபஸ் கம்பைன் பண்ணி அடுத்த ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஒரு கொஸ்டின் பேங்க் வேற நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா இதை டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே அடுத்த போர்ஷன் என்னவோ அது படிங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் சார், தேங்க்யூ சார். A very good evening to all the respected teachers. Come together. இந்த மாலை நேர ஆன்லைன் வகுப்புல எல்லாருக்கும் மீட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க, பரபரப்பாக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீ வரக்கூடிய காலங்கள் ரொம்ப குரூஷியல் டைம், இந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த காலங்களை இனி இருக்கக்கூடிய நேரங்களை ரொம்ப குரூஷியலாக நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஸோ அதுக்கு இன்னைக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ண டெஸ்ட் தான் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி டெஸ்ட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சில கொஸ்டின்ஸ்லாம் மேலோட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லிட்டு மற்ற விஷயங்களை நம்ம தேவைப்பட்ட இடங்களில் நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். யூனிட் 4 செல் ஆர்கனல்ஸ் ஒன்லி. டெஸ்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a biomembrane consists of lipids, proteins and carbohydrates and water. These lipids molecules are what type of nature னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே ஃபெமிலியர் தான். ஸோ இந்த பயோமெம்ப்ரெயின் கன்சிஸ்ட் ஆஃப்னு சொன்னாலே நமக்கு அந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மாடலில் ஸோ எந்த விதமான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னா எல்லாமே வந்துடும். அதோட நேச்சர் வந்து பெஸ்ட்லி ஆம்ஃபிபதிக் அப்படின்றதா கரெக்டான ஒரு வேர்டிங். பட் ஆம்ஃபிபதிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அந்த மற்ற ஆப்ஷன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏன்னா ஆம்ஃபிபதிக் அதுக்கு இன்னொரு டேர்ம் தான் ஆம்ஃபிபட்டிக். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மோரலா சேம் தான். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் சி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிப்பிட் மாலிகூல்ஸ்ல இட் இஸ் ஆம்ஃபிபதிக் நேச்சர். அந்த லிப்பிட் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம். இந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட் தட் இஸ் அ வாட்டர் லிவிங் போர்ஷன் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் வாட்டர் ரிப்ளிங் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டூயல் நேச்சர் ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் பை லிப்பிட் லேயரை கன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ஏரியா வச்சு கொஸ்டின் கேட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்ட் தான், ஆல் தி அபோவ் கரெக்ட் ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மைட்டோபிளாஸ்ட்? 2017ல கேட்ட கொஸ்டின். மைட்டோபிளாஸ்ட் தட் மீன்ஸ் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் அவுட்டர் மெம்பரேன். டைரக்ட் கொஸ்டின் தான். மைட்டோபிளாஸ்ட் ஒரு டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுதா? ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியால அவுட்டர் மெம்பரேன் ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து மைட்டோபிளாஸ்ட். சரிங்களா? அது டைரக்ட் கொஸ்டின் தான். தென் தேர்ட் கொஸ்டின், the term mitochondria was given by. டேர்ம் வச்சு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா நிறைய டேர்ம்ஸ் நிறைய சயின்டிஸ்ட் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் பென்டா. the term mitochondria was given by பென்டா. தென் அனதர் ஆப்ஷன்ஸ்ல அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த செகண்ட் அல்ட்மேன் வந்து பயோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாங்க. தென் பேலட் வந்து ரிகார்டிங் வித் அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்கவரிங் வித் ரைபோசோம் ஸ்ட்ரக்சர். தென் லாஸ்ட் ஆப்ஷன்ல டே டியூ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ he comes under the lysosome. And Latin word. All the cells are arising from the pre-existing cell. It is the first concept of the cell theory. It is an important point of the cell theory. எல்லாருக்கும் தெரிஞ்சு படிச்சிருக்கோம். கரெக்ட் ஆன்சர் இஸ் டி விர்ச்சோ. பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செல் தியரியில ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் வரும் செல் தியரி பேசிக்கா படிச்சிருப்போம். செல் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு பை கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ஃபெமிலியரா ரிப்பீட்டடா கேட்டுட்டு வர ஏரியா தான். பட் அந்த செல் தியரி ப்ரொபோஸ் பண்ணது ஸ்கில்டன் ஸ்வான்.
பட் இந்த மாடர்ன் செல் தியரி அப்படின்னு சில கொஸ்டின் சில இடங்கள் அப்படி கேட்குறாங்க. ரொடால்ஃப் டி விர்ச்சோன்றவர். ஸோ இந்த ஆல் த செல்ஸ் ஆர் அரைசிங் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஸோ இந்த கோட்பாடை இவங்க வந்து கொஞ்சம் ரெஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த டி விர்ச்சோவை இந்த காம்பனண்ட்டுக்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மற்றவங்களாம் நமக்கு தெரியும். 5th கொஸ்டின். Which of the following subunit of ribosomes are composed of 23S rRNA and 5S rRNA plus 32 different proteins? இது எந்த சப்யூனிட்ல கவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. 23S rRNA and 5S. ஸோ நமக்கு இந்த ரைபோசோம் ஸ்ட்ரக்சர் சொன்னாலே நமக்கு சப்யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வந்துடும். ஸோ அதில் நம்ம டைரக்டா பார்த்தோம்னா 70S ரைபோசோம்ஸ் ப்ரோக்ரியாட்லையும் 80S ரைபோசோம்ஸ் வந்து யூக்கரியாட்ல படிப்போம். ஸோ 70S ஓட சப்யூனிட் பார்த்தோம்னா 50 + 30. 50 லார்ஜர் சப்யூனிட், 30 வந்து ஸ்மாலர் சப்யூனிட். இது பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்சதான். பட் அதே மாதிரி 80Sல லார்ஜர் சப்யூனிட் 60, ஸ்மாலர் சப்யூனிட் 40. ஸோ இது சப்யூனிட் வந்து ஈஸியாக பேசலாம். பட் அதுக்குள்ள வரக்கூடிய கண்டென்ட் அதில் என்னென்ன டைப் ஆஃப் rRNA வருது அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சிங்கிள் ஆப்ஷன் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்மாலர் சப்யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு rRNA தான் வரும். ப்ரோகரியாட்ல 30S வந்து ஸ்மாலர், யூகரியாட்ல 40S வந்து ஸ்மாலர் சப்யூனிட். அப்போ ப்ரோகரியாட்ல 30S ஓட ஸ்மாலர் சப்யூனிட் வந்து 16S rRNA வரும். அதே மாதிரி யூகரியாட்ல ஸ்மாலர் 40S, அதில் என்ன rRNA வரும்னா 18S. ஸோ 16 இருந்துச்சுன்னா அது ப்ரோகரியாட், 18S rRNA இருந்துச்சுன்னா அது யூகரியாட். இது ஸ்மாலர் சப்யூனிட்டுக்கு. தென் லார்ஜர் சப்யூனிட்டுக்கு அதே 50, அங்கே 60, யூகரியாட்ல 60, ப்ரோகரியாட்ல 50. ஸோ ப்ரோகரியாட்ல 23 வரும், யூகரியாட்ல 28 வரும். ஸோ இதுதான் மேலோட்டமான ஒரு டிஃபரன்ஸ். ஸோ அதை வச்சு அந்த ஆப்ஷன்ஸ்ல நிறைய இதை தவிர்த்து நிறைய இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கீ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோகரியாட்ல லார்ஜர் சப்யூனிட்ல 23S அண்ட் 5S ரெண்டு மட்டும் வரும். பட் யூகரியாட்ல அதே 28 மாறும், 5 + 5.8S rRNA இன்வால்வ் ஆகும். ஸோ அங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 23 கேட்டிருக்காங்க. ஸோ 23 இஸ் அ largest subunit of prokaryote, that is comes in first option 50Sல வரும். ஸோ அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோகரியாட்ல வருதா யூகரியாட்ல வருதா, அதுல லார்ஜ் சப்யூனிட்டா ஸ்மாலர் சப்யூனிட் அந்த மாதிரி கொஞ்சம். ஸோ அந்த கேட்கக்கூடிய ஏரியாவில் அந்த டாபிக்ல போய் கொஞ்சம் யோசிச்சோம்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். Then 6th கொஸ்டின். Which types of lysosome contribute to the aging process? Actually, answer is D, residual bodies. பட் இந்த கொஸ்டின்ஸ்ல ஒரு சின்ன ஒரு சின்ன டவுட் இருக்கு, மைனர் டவுட். ஆட்டோஃபேஜிக் வேக்யூல்ஸ் மேலேயும் ஒரு சின்ன டவுட் வருது. பட் இதை இப்போதைக்கு இந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நமக்கு தெரியும் இந்த டைப்ஸ் ஆஃப் லைபோசோம்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் ஆட்டோஃபேஜிக் வேக்யூல் அப்படின்றது 4 டைப்ஸ் ஆஃப் லைசோசோம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த 2 டெஸ்ட்லயுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு நீங்க ஆன்சர் வந்து ரெசிடுவல் பாடிஸ் சார் ஃபைனல் பண்ணிப்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். வேற இது பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஏஜிங் ப்ராசஸ்ல ஆட்டோஃபேகின்ற ஒரு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. பட் ஆட்டோஃபேகி லைசோசோம் அந்த கேட்டகரி தான்ன்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நவ் 7th கொஸ்டின். The carbohydrate is mainly found in the cell membrane is mainly found in cell membrane. என்ன கார்போஹைட்ரேட் இருக்குன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பயோமெம்பரேன்ல லிபிட்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வாட்டர் எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல மெயினா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல கார்போஹைட்ரேட்ல மெயின்லி ஃபவுண்ட் இன் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபியூகோஸ் அண்ட் சயாலிக் ஆசிட்ஸ். இது ரெண்டு தான் மெயின்லி ஃபவுண்ட் கார்போஹைட்ரேட். தென் அலாங் வித் தட் இதுக்கப்புறம் மெயினா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்னா ஹெக்ஸோஸ் இருக்கும், ஹெக்ஸோஸ் அமைன் இருக்கும். பட் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இந்த மெயின்லி ஃபவுண்ட் கார்போஹைட்ரேட் சொன்னோம்னா ஃபியூகோஸ், சயாலிக் ஆசிட் எடுக்கலாம். தென் 8th கொஸ்டின். In which cell organelle is nucleic acid is absent? Nucleic acid is absent in which type of organelles ன்னு கேட்குறாங்க. நமக்கு இது ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின் தான், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் இது கொஞ்சம் மேலோட்டமா யோசிச்சா கொஞ்சம் தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 8th கொஸ்டின் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். Because the chloroplast and mitochondria is a semi-autonomous organelle that having own replication material and nucleic material எல்லாமே இருக்கும். ரெப்ளிகேஷன் செட்டப் இருக்கும் அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் ரைபோசோம்ஸ்க்குலாம் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் இல்லாத செல்லா இருக்கனால
Golgi apparatus is correct answer. The 9th question, the ribosomes are, direct question தான், ribosomes are positively charged. Then the negative charge best example நம்ம nucleic acids of negative charges படிப்போம். DNA and RNA is negatively charged particles ன்னு படிப்போம். அப்ப ribosomes வந்து positively charged. The 10th question, the transport of molecules through the cell membrane down the concentration gradient mediated by the membrane transport protein. It is called as option C is correct answer, uniporter. ஆன்சரை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, எனக்கு கொஞ்சம் மொபைல்னால கொஞ்சம் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. 10th கொஸ்டினுக்கு யூனிபோர்ட்டர், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல். இந்த டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு கேட்டகரியில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்கும். நான் கொடுத்துருக்க மெட்டீரியல் ஆப்ஷன் எல்லாமே அதே டிரான்ஸ்போர்ட் ஏரியா தான். பட் யூனிபோர்ட்டர் கரெக்டாக பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல் செல் மெம்பரேன் டவுன் த கான்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தாலும் சரி, அது சிங்கிள் டைரக்ஷன் தான். யூனிபோர்ட்டர்னு சொன்னாலே சிங்கிள் டைரக்ஷன்ல எனி மாலிகுல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதா யூனிபோர்ட்டர். பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சிம்போர்ட்டர் இருக்கும். சிம்போர்ட்டர்னா 2 மாலிகுல்ஸ் சைமல்டேனியஸ்லி ஒரே டைரக்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிறது சிம்போர்ட்டர். பட் செகண்ட் கேட்டகரி ஆன்டிபோர்ட்ன்றது அதே 2 மாலிகுல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல, சரிங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அது ஆன்டிபோர்ட்டர். அந்த வெளியே இருக்கு ஆன்டிபோர்ட்டர்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ சோடியம் உள்ள போறது அண்ட் பொட்டாசியம் வெளியே வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாலிகுல்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுறது, தென் அதர் மாலிகுல் இஸ் எக்ஸிட் பாயிண்ட். ஸோ அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆன்டிபோர்ட்டர் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா தான். தென் 11th கொஸ்டின் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபாலோவிங் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வச்சு இது எல்லாமே 4 கொஸ்டின்ஸ் தனித்தனியான கொஸ்டின்ஸ் ஒரே மேட்ச்ல கேட்டிருக்காங்க. இது டைரக்டா நம்ம படிச்சிட்டாலே போதும். டைப்ஸ் ஆஃப் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும் செல் பயாலஜில. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. அதோட அல்டர்னேட் நேம் என்ன, அது இந்த ஏரியால கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கிளிக் ஆகலாம். ஸோ 11th கொஸ்டின்ஸ்க்கு பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பி மேட்ச் தான் கரெக்டா. இதனாலுமே நல்லா நீங்க ரீட் பண்ணி அதை பத்தின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேற என்ன இருக்கு இதை பத்தி. ஸோ டெஃபினிஷன் கேட்கலாம். டைட் ஜங்ஷன்னா என்ன, அடிகரின் ஜங்ஷன்னா என்ன, கேம் ஜங்ஷன்னா என்ன. ஸோ டெஃபினிஷன் தான் இந்த ஏரியால கொஸ்டினா கிளிக் ஆகும். இல்ல அதுக்கு ஏதாவது வேற அல்டர்னேட் நேம் இருக்கா, ஸோ அதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th, மைட்டோகாண்ட்ரியா ஆர் த செமி அட்டானமஸ் ஆஸ் தே பொசஸ். செமி அட்டானமஸ் நம்ம அடிக்கடி படிப்போம், அதுவே ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. செமி அட்டானமஸ் ஆர்கனல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ அதுல எதை அப்படி சொல்றாங்கன்னா தே பொசஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் மூணுமே இருக்கும். சி இஸ் கரெக்ட் ஆன்சர். The next page, 13th question. So 13th question में நமக்கு எந்த கேட்டகரியில கேட்டிருப்பாங்கன்னா நமக்கு அந்த லைசோசோம் வச்சு கேட்டிருந்தா தான். டைப்ஸ் ஆஃப் லைசோசோம்ல இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து ஒரு புரோட்டீன் மெட்டீரியல் அயன் கண்டெய்னிங் புரோட்டீனை வந்து எடுத்துக்கிறதுனா அது என்ன விதமான சீக்வன்ஸ்ல ஃபார்மேஷன் ஆகுது, அந்த ஹெட்ரோபோனி பாத்வே வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத ஒரு சீக்வன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. 13th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பி கரெக்டா மேட்ச் ஆகும். சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அதில் அந்த பிரைமரி லைசோசோம், செகண்டரி லைசோசோம், டெர்ஷரி. ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி வந்து அந்த லைசோசோம்ஸ் வந்து டைஜஸ்டிவ் பார்ட்டிகல்ஸை டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும். தென் 14th கொஸ்டின் அது மேட்ச் தான். என்னென்ன ஆர்கனல்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்றத 14th கொஸ்டின் ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஸோ இந்த மூணுமே தனித்தனியான ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கோல்கை பாடி. ஸோ அதுக்கு வந்து இந்த கிளைகோசைடேஷன் இதுவே தனி கொஸ்டின் தான். ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோலிபிட்ஸ் ஆர் கிளைகோசைடேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கை பாடி. இதுவே தனி கொஸ்டின். பட் மொத்தமாக 3 பஞ்ச்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லைசோசோம்க்கு வந்து டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் இதெல்லாமே வரும். டைஜஷன் சொன்னால் லைசோசோம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ட்ரைலிபிட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும் செகண்ட் ஆப்ஷன். தென் 15th question, the junction between the two adjacent plasma membrane is a strip that pass completely around the cell, then it is called as சார் இதுதான் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா ஆன்சர் எப்படி இருந்திருக்கணும்னா ஜோனுலா ஆக்ளூடன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கணும் ஒரே ஆப்ஷன்ல. பை டைப்பிங் மிஸ்டேக்ல சார் இதுக்கு ரெண்டுமே டிஸ்கஷன் அப்ப கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஏக்கும் ஆன்சர் கொடுக்கலாம், டிக்கும் ஆன்சர் கொடுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்க பட் ஆப்ஷன்ல இந்த மாதிரி இருக்காது, கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. டைட் ஜங்ஷனோட இன்னொரு பேர் ஜோனுலா ஆக்லுடன்ஸ். ஏன்னா ஆப்ஷன்ல நமக்கு ரெண்டுமே தனித்தனி வேடிங்க டைப் ஆனதுனால சார் வந்து ரெண்டுமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைட் ஜங்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜோனுலா ஆக்லுடன்ஸ். ஸோ அதான் முக்கியமான ஒரு ஸோ அந்த ஜங்ஷன் அந்த ஏரியால இருந்து கேட்ட கொஸ்டின் அது. தென் 16 கொஸ்டின் த பிரெயின் ஆஃப் த செல். ரொம்ப பேசிக் தான், எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், இதுல எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. பிரெயின் ஆஃப் த செல் ஆர் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல், அதுவுமே வேற ஒரு டெஸ்ட்ல கேட்டிருப்பாங்க. நியூக்ளியஸ். ஒவ்வொரு செல் ஆர்கனுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் கொஸ்டினா கிளிக் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. செல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? தென் 17 கொஸ்டின் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் லைக் த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் எர்கோஸ்டிரான். ஸோ த ஹார்மோன் சிந்தசிஸ்ன்னு சொன்னாலே நம்ம வந்து கண்டிப்பா சொன்னோம்னா எஸ்சிஆர் தான் எடுக்கும், ஆர்ஆர் எடுத்துடக்கூடாது. அதுல பர்டிகுலரா சிந்தசிஸ்ன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கொள்கை apparatus வரும். பட் அந்த இஆருக்குள்ள ரெண்டு கான்செப்ட் வரும். ஸோ இந்த இஆரை வச்சு கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் 17ல ஒரு கொஸ்டின், இந்த ரிபோஃபோரின் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் கிளிக் ஆகும். அதுல அந்த ஆர்இஆர் எஸ்சிஆர். ஸோ ஆர்இஆர் இஸ் ரிலேட்டட் டு புரோட்டீன் சிந்தசிஸ், எஸ்சிஆர் இஸ் ரிலேட்டட் டு லிப்பிட் சிந்தசிஸ் ஆர் ஃபேட் சிந்தசிஸ் ஆர் ஸ்டீராய்டு சிந்தசிஸ். ஆப்ஷன் எப்படி வேணாலும் கேட்டகரைஸ் பண்ணிருக்கலாம். இங்க ஸ்டீராய்டு ஹார்மோன் ஃபுல்லாவே நம்ம கொலஸ்ட்ரால் ஹார்மோன், மேடப் ஆஃப் கொலஸ்ட்ரால். So, ACR is correct answer. Then 18 question. In bacteria, the mitochondria is substituted by. Yes, this is very important question. Last option is correct. Cell membrane and mesosomes. In bacteria, mitochondria substitute. Bacteria mitochondria கிடையாது, அதுக்கு substitution யார் இருக்காங்கன்னா mesosom. So the mesosome is the analogous structure of eukaryotic mitochondria. நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அனாலகஸ்னா ஃபங்க்ஷனா மைட்டோகாண்ட்ரியா என்ன வேலை பார்க்குதோ அந்த மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே ப்ரோக்ரியேட்ல கண்ட்ரோல் பண்றது மீசோசோம்ஸ் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். The 19 select the correct statement from the following. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 19 கொஸ்டின் லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், ஆப்ஷன் டி 19க்கு. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். இந்த ரைபோசோம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஃபார்ம்டு இன் நியூக்ளியாசம்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு நியூக்ளியோலஸ். மற்ற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நமக்கு 4 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதைத்தான் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டா அதை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரைபோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் நியூக்ளியோபிளாசம்னு போட்டிருக்கோம், நியூக்ளியோலஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட். சாரி, நியூக்ளியோபிளாசம் ஆஃப் த நியூக்ளியோலஸ் அப்படின்றத கரெக்டா கொடுக்கும், நியூக்ளியஸ்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. தென் செகண்ட் ஆப்ஷன் the hydrolytic enzymes are present within the double membrane lysosome. அந்த இடத்துல டபுள் மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. லைசோசோம்ல ஹைட்ரோலைட்டிக் என்சைம், லைசோசோமல் என்சைம்ஸ் ஆர் ஹைட்ரோலைட்டிக் நேச்சர், அது ஒரு தனி கொஸ்டின்ஸ். இந்த லைசோசோம்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஹைட்ரோலைட்டிக் நேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். பட் இந்த மெம்பரேனோட நேச்சர் வச்சு கன்ஃபார்ம் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ஒரு கொஸ்டின் கிளிக் ஆகுது. ஸோ அந்த இதுல கொஞ்சம் கிளியரா இருக்கு. டபுள் மெம்பரேனா, இதெல்லாம் டபுள் மெம்பரேன், எது சிங்கிள் மெம்பரேன், எது மெம்பரேன் லெஸ், இந்த 3 கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது கண்டிப்பா அது ஒரு ஹிண்ட் எடுத்து அவ்வளவுதான். ஒரு மேப் கொடுத்திருப்பாரு சார், வந்து ஒரு மேப் வச்சு நடத்திருப்பாங்க. எது டபுள் மெம்பரேன்னா கன்ஃபார்மா சொன்னா ஒரு 3 தான், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 தான் இருக்கும். சிங்கிள் மெம்பரேன் அதே மாதிரி நிறைய இருக்கும். பட் மெம்பரேன் லெஸ் ஆர்கனல்ஸ்னா நியூக்ளியோலஸ் அண்ட் ரைபோசோம், இது 2 தான் வரும். அப்போ மற்ற எல்லாமே சிங்கிள் கேட்டகரிகளுக்கு இல்ல ஸ்டாக்ஸ் ஆஃப் த மெம்பரேன் அப்படின்றது நெட்வொர்க் லைக் ஆஃப் மெம்பரேனா ஃபார்ம் ஆகும், சிங்கிள் மெம்பரேன். ஸோ இந்த 3 கேட்டகரி வச்சு தான் மாறி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். சில வந்து என்னன்னா அந்த எக்டோபிளாசம் இஸ் கிளியர் அண்ட் ஜெல் லைக் இன்னர் பார்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம். அதுல இன்னர்னு போட்டிருப்பாங்க, எக்டோபிளாசம்ன்றது அவுட்டர் பார்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம் இருந்தா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனுரேட் போர் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியர் மெம்பரேன், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். தென் 20 கொஸ்டின் நம்பர் 20 ஒரு டயக்ராமேட்டிக் கொடுத்துருக்கோம். கரெக்ட் லேபிளிங் கிவன் ஸ்ட்ரக்சர், கோல்கி அப்பரேட்டஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல ஏ என்ன, பி என்ன, சி என்னன்றத கொஞ்சம் டயக்ராம் பார்த்தோம்னா அந்த டயக்ராமேட்டிக்குமே ஸோ இந்த மாதிரி ஏரியால கொஞ்சம் டயக்ராம் வச்சும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல கரெக்டா ஏ ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். சிஸ்டர்னே வெசிகிள்ஸ் அண்ட் சிஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ். ஸோ இந்த கோல்ஜி அப்பரேட்டஸ்ல இந்த சிஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இது கொஸ்டின் ஏரியா கொஞ்சம். சிஸ்பேஸ் என்ன, டிரான்ஸ்பேஸ் என்ன, அது எந்த இடத்துல இருக்கு? சார் பி தான் கரெக்ட். டிரான்ஸ்பேஸ் அண்ட் சிஸ்பேஸ் B ஆப்ஷனுங்க சார். 20க்கு பிங்களா? 20 பி தான் கரெக்ட். சிஸ்டர்னே வெசிகிள், டிரான்ஸ்பேஸ் அண்ட் சிஸ்
பி. நான் மாத்திக்கிறேன். 20 is correct answer is B. Okay, next question 21. Protoplasm of the eukaryotic cell is called as. This direct question na protoplast. 21 B is correct. 22 read the following statement. Correct option கேக்குறாங்க statements question. 3 statement கொடுத்திருக்காங்க. So அதுல வந்து எது correct option question வந்து correct option கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு கரெக்டான ஆன்சர் யாராவது சொல்லுங்களேன். சார் டி ஆப்ஷன் Last சார். option is last option. டி ஆப்ஷன் சார். கரெக்ட். ஏன்னா கேட்டிருக்க கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். கரெக்ட் ஆன்சர்னு கேட்காம கரெக்ட் ஆப்ஷன் மேல கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் அப்படின்றது கரெக்டா ஆன்சர்ல இருக்கு. பட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு சின்ன எனக்கு பர்சனலா ஒரு டவுட் இருக்கு. அது கண்டிப்பா நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு கரெக்டான ஆன்சர் 3 ஆப்ஷன் 1, 2, 3 இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, the prokaryotic cells, the nuclear membrane, chloroplast, mitochondria, microtubules and different kinds of villi are absent. எல்லாமே ஆப்சென்ட் கொடுத்திருக்கு. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி ஓகே, இந்த क्वेश्चन அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம சார் லேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பைலி இருக்குல்ல சார், அது வந்து இருக்கும் சார். அதுதான் பைலி சார். இல்ல அதுதான் கரெக்ட் மிஸ். இது கொஞ்சம் டைப்பிங்ல கொஞ்சம் மாத்திருக்கணும். மத்த எல்லாமே ஆப்சென்ட் தானே, அதனால நான் சொல்ல வந்தேன். குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியர் மெமரி மைட்டோகாண்ட்ரியா, இருக்கா சார்? பில்லி மட்டும் ஆப்சென்ட். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுப்பானா எல்லாமே ஆப்சென்ட் மாதிரி மீன் ஆகும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி யூக்கரியாட்டிக் செல்ஸ்ல நியூக்ளியர் மெம்பரேன், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பில்லி மட்டும் அங்க பிரசன்ட் கொடுத்துருக்கும். மற்றதெல்லாம் பிரசன்ட் தானே ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். அது கொஞ்சம் டைப்பிங் மட்டும் கொஞ்சம் மாற்றணும். மற்றபடி ஆன்சர் கரெக்ட் தான். சரி ஓகே, 22 இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அந்த கொஸ்டின்ஸ். 23 which one of the following is the ideal molecular marker of the mature lysosome? 23 க்கு correct option is C is correct. C. The next page. Identify the incorrect statement in contrast to the fluid mosaic model. Incorrect statement கேட்காங்க. 24 question. The correct answer is B is correct answer. Extrinsic protein ஏன்னா incorrect statement கேட்டிருக்காங்க. அதுல extrinsic protein form the covalent band கொடுத்திருப்பாங்க. covalent band அந்த இடத்துல அப்பா மேட்ச் ஆகாது. ஸோ அது incorrect statement. மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த fluid mosaic மாடல் வரக்கூடிய. ஸோ இந்த மாடல் வந்து இந்த ஏரியா பிளாஸ்மா மெம்பரேன் மாடல்ல அக்செப்டட் மாடல் தான். ஸோ இந்த ஏரியால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், தெளிவாக இருந்துக்கணும். ஸோ மற்ற மாடல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா மாடல் தான். பட் fluid mosaic மாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கணும். தென் 25 the correct statement about the axisomers. ஸோ ஆக்சிசோம்ஸ்னாலே நமக்கு இந்த F1 பார்ட்டிகல், ஃபினான்ஸ் மோரன் பார்ட்டிகல், ஆக்சிசோம் ஆர் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ அதுவே நிறைய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏடிபி சிந்தசிஸ் ஆர் ஆக்சிலேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், இந்த வேர்டிங்கே கொஸ்டின்ல இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்று. 25 டைரக்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். 26 which of the following is not functions of Golgi bodies? இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ செல் ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் தான், செல் ஆர்கனோட ஃபங்க்ஷன். நாட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செல் வால் ஃபார்மேஷன் வராது. கொஸ்டின் நம்பர் 20. third option is சார் fat synthesis வராது. ஃபேட் சிந்தசிஸ் சார். ஃபேட் சிந்தசிஸ் இன்வால்வ் ஆகும் மிஸ். ஆக்சுவலி இதுல டெஸ்மோஸ்ல நம்ம கீ வந்து சி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் Testல not functioningன்றது क्वेश्चन கேட்டிருக்கேன் சார். நாட் தானே சார் கேட்டிருக்காங்க. எஸ் மேம், எஸ் கரெக்ட். நாட் ஃபங்க்ஷன் தான், பட் ஃபேட் சிந்தசிஸ் வரும். கோல்கை பாடியில் ஃபேட் சிந்தசிஸ்ன்னு சொன்னாலே நம்ம கோல்கை பாடி இன்வால்வ் ஆகும். ஸோ அதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்தேன். இந்த இடத்துல செல்வல் ஆன்சர் ஃபார்மேஷன் வருமேங்க சார். வராது மிஸ். பிளான்ட் செல்ஸ்ல பர்டிகுலரா நமக்கு கோல்கை பாடி இன்வால்வ் ஆகுது. இந்த செல்வால் ஃபார்மேஷன்ல பிளான்ட் செல்ஸ் டைரக்டா கோல்கை பாடி இன்வால்வ் ஆகாது. செல் பிளேட் தான் வருமா சார் அதுக்கு? பிளான்ட் செல்ல செல் பிளேட் ஃபார்மேஷன். கோல்கை பாடி வந்து நமக்கு அங்க வந்து நமக்கு டிக்டியோசோம் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ டைரக்டா இன்வால்வ் ஆகாது. பட் ஃபேட் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல நாட் ஃபங்க்ஷன் சொல்லும் போது செல்வால் ஃபார்மேஷன் ஆன்சருக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கிருவோம்.
fat synthesis is one of the function in the Golgi bodies. But கேட்டிருக்கிறது not function சொல்றனால cell wall formation எதுக்குமே cell wall formation இருக்கா? Question Yes, bank sir. இருக்கு Yes, sir. Bank Page ல number வருது sir. 48 sir. Part 1. Question bankலயே வருது சார் இருக்குங்க. Director Plasma membrane வருதுங்க சார். இல்ல ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க சார்? Formation of plasma membrane. இல்ல பிளாஸ்மா மெம்பரேன் Sir, டிஃபரெண்ட் மேம். அது அனிமல் செல்ஸ், அது காமனா எல்லா செல்ஸ்லயும் வரும். சரி, இந்த क्वेश्चन இருக்கட்டும் மிஸ். அந்த டவுட் போட்டு வைப்போம். Formation சரி, of இந்த cell wall அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ல இருக்குங்க சார். செல் வால் In ஃபார்மேஷன் plant. வேற. ஜோன் ஆஃப் Cell wall. எக்ஸ்க்ளூஷன்னா செல் வால் ரிலேட்டடா தான் சார் வரும். Cell wall. சரி, இதுல ஃபேட் சிந்தசிஸ் வராதுன்னு சொல்றீங்களா? சார் 11th புக்ல கிளைகோலிபிட்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க சார். ஃபங்க்ஷன்ல 11th புக்ல இருக்கு சார். கிளைகோ புரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் ஆர் சிந்தசிஸ் அப்படினு இருக்கு சார். லிபோசிலேஷன் கிளைகோசிலேஷன் வரும். அது ஆமா மெயினான சார். ஃபங்க்ஷன். அதனால தான் நான் அதை வச்சு ரிஜெக்ட் பண்றேன். செல் வால் ஏன்னா செல் வால்ல நமக்கு கோல்கை பாடின்றதே பிளான்ட் செல்ஸ்ல இருக்கான்னு படிச்சிருப்போம். டிக்டியோசோம்ஸா இருக்கும். இந்த பஞ்ச்ட் ஆஃப் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம் பிளான்ட் செல்ஸ்ல. அதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் இருக்கு. நான் லேட்டரா குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். சார் சோ ஆனா இப்போதைக்கு இது ஹெட்டிங்கே கான்செப்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் செல் வால்னு ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க சார். சார் செல் வால் ஃபார்மேஷன் வந்து ப்ரோகாரியாட்டிக் செல்ல வந்து டிக்டியோசோம்ஸ் தாங்க சார் ஃபார்ம் பண்ணும். இதுல செல் வால் இதுல பிளான்ட் செல் ஃபங்க்ஷன், அனிமல் செல் ஃபங்க்ஷன் பிரிக்கும் போது ஜெனரலா அந்த ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் இடிக்குது. சோ அதை தெளிவுபடுத்திக்கிறோம் நம்ம. இந்த क्वेश्चन இப்போதைக்கு இருக்கட்டும். பெருசா நம்ம டிஸ்கஸ். நான் அதை மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் குரூப்ல போட சொல்றேன். 27 the zone of exclusion is associated with the 27 question is correct answer. A is correct. Zone of exclusion is associated with the Golgi complex structure. And 28, which of the following is not supported by the fluid mosaic model of plasma membrane? So not supported things in கேக்குறாங்க. 28 B option. So அதுல அந்த லிப்போ இன்ட்ரின்சிக் புரோட்டீனோட பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்திருப்பாங்க. 60% வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுல 40% கொடுத்திருக்காங்க டோட்டல் மெம்பரேன் புரோட்டீன்ல. சாரி, இதுல கம்பைன் ஆப்ஷன் கீழே இருக்கு. ஸோ பி ஆப்ஷன் 2 and 3 வந்து நாட் சப்போர்ட். செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் மேட்ச் ஆகாது. தேர்ட்ல பாத்தீங்கன்னா லிபிட்ஸ் பிரசன்ட் த அவுட்டர் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் த பைலேயர் ஆர் காமன்லி சேம் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகாது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மீனிங்க்கு இந்த ஆன்சர் பொருந்தும். ஸோ 29 select the odd man out with respect to the endomembrane system. Yes, this question very important. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இந்த ஏரியால கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் அதுல கன்ஃபார்மா இன்வால்வ் ஆகுதுன்றத பார்த்துட்டோம்னா எது வராதுன்றத ஈஸி. கொஸ்டினே இப்படி தான் இருக்கும், எது வந்து வராதுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஆர்கனல்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 29 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஆட் மேன் அவுட்னு கேட்காங்க. அப்போ எது வராதுன்னா வேக்யூல்ஸ் வராது. சாரி மைட்டோகாண்ட்ரியா. 29 மைட்டோகாண்ட்ரியா இன்வால்வ் ஆகுது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா ஆல்ரெடி நம்ம செமி அட்டானமஸ் ஆர்கனல் படிச்சிருக்கோம். அது தன்னிச்சையாக இயங்கக்கூடியது செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன ஆர்கனல்லாம் செமி அட்டானமஸ் ஆர்கனல்ல வருதுன்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர் காம்பனன்ட்ஸ்னு சொன்னோம்னா அது வரிசையாவே நம்ம எழுதலாம், ஒரு சீக்வன்ஸா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன் வரும். நியூக்ளியர் மெம்பரேன்ல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா எல்லாமே ஒரு 5 ஆர்கனல்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன், தென் அந்த நியூக்ளியர் மெம்பரேன் பக்கத்திலே ER இருக்கும். அது RER SER அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் RER இருக்கும், அதுக்கப்புறம் SER வரும். தென் அதுக்கடுத்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், தென் லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன், அது ER, கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ். இந்த 5 மெம்பரேனும், ஸோ 5 ஆர்கனல்ஸுமே எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல மெயினான ஒரு ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மற்ற 3மே வரும். மைட்டோகாண்ட்ரியா இன்வால்வ் ஆகாது. தென் 30 கொஸ்டின், நியூக்ளியோலஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம். எஸ், திஸ் இஸ் ஆல் கொஸ்டின் தான். இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த நியூக்ளியோலஸ் வந்து ஆரிஜின் ஆகும். ஸோ அதனால தான் அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்ற ஒரு நேம்ல அதை நிக் நேம் கொடுப்பாங்க. நியூக்ளியோலஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் secondary construction or also called as nucleolar organizer னு சொல்லுவோம். Then 31, the main difference between the active-passive transport across the cell membrane is 31. Answer is C.
மெயின் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்றத வச்சு இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் த கிரேடியன்ட் பேஸ்டு, ஸோ எனர்ஜி பேஸ்டு, அண்ட் வைல் த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் த எனர்ஜி பேஸ்டு அண்ட் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ ஹை டு லோ பார்த்தோம். சிம்பிளா சொன்னோம்னா டவுன் த பேசிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் வருது, அது டவுன் கிரேடியன்ட் சொல்லுவோம். அதுல எனர்ஜி வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல அப்படியே ஆப்போசிட்டா லோ டு லோயர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல் டிரான்ஸ்மிட் ஆகுறது. ஸோ அது அந்த இடத்துல எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகும்போது ஸோ எனர்ஜி யூஸ்டு. ஸோ அதனாலதான் இந்த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 32 which one is the heaviest particulate component of the cell? 32 ஹெவியஸ்ட் காம்பனன்ட்னால கேட்டாலும் சரி, லார்ஜஸ்ட் ஆர்கனல் கேட்டாலும் சரி, கண்ணை மூடிட்டு நியூக்ளியஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா செல் ஆர்கனல்ல நம்ம அந்த சைஸ் வைஸா பார்த்தாலுமே எது வந்து லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல் அதுலயுமே சைஸ் வைஸா பார்க்கும்போது நியூக்ளியஸ் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ நியூக்ளியஸ் இஸ் கரெக்ட். தென் 33 ஒரு மேட்ச் தியரி அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ இந்த செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன் மாடல்ஸ்ல மொத்தமே ஒரு 6 தியரி 7 தியரி தான் இருக்கும். அதோட இயர் வைஸ் நீங்க கன்ஃபார்மா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பா இந்த மாதிரி மொத்தமாவும் கேட்கலாம், தனியாவும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது 33 கரெக்ட் ஆன்சர் இஸ் சி இஸ் கரெக்ட். தென் அதே மாதிரி இந்த தியரிக்கு ஒவ்வொன்றுக்குமே ஆல்டர்னேட் நேம் இருக்கும் சரிங்களா, அதையுமே கொஞ்சம் சயின்டிஸ்ட் வித் ஆல்டர்னேட் நேமோட இந்த ஏரியா கொஞ்சம் கிளாரிட்டியா நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 34 which subunit of the ribosome provide site for the binding of messenger RNA? ஸோ எந்த ரைபோசோமல் சப்யூனிட் வந்து மெசஞ்சர் RNA பைண்டிங் ஆகிறதுக்கு சைட்டிங் இருக்குன்னா ஸ்மாலர் சப்யூனிட். அது எந்த பர்டிகுலரா சொன்னோம்னா சி இஸ் கரெக்ட். 30s கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்மாலர் சப்யூனிட்ன்றதை பிரிச்சு கொடுக்க, ஏன்னா 40 கொடுக்கல. ஸோ ஆப்ஷன்ல 30s கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலர் சப்யூனிட்ல தான் mRNA வந்து ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல லார்ஜஸ்ட் சப்யூனிட் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். Then 35 the size of the cisternae in Golgi complex. A direct question தான் மெட்டீரியல் இருக்கும். 35 option is the last option 60 to 90 Armstrong. Then 36 question. The Nabankan is the sheath on either side of the axial filament is in a spermatid is formed by 36 correct option is mitochondria. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா தான், நமக்கு 12th சாப்டர்ல இருக்கும், 12th சுவாலஜி புக்லயே. இந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர்ல மெயினான ஒரு ஏரியா வந்து இந்த நெபன்கன். நெபன்கன் இஸ் ஆல்சோ ஸ்பைரல் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அந்த மிடில் பீஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பைரல் மைட்டோகாண்ட்ரியா ரீஜன் தான் நெபன்கன் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் இன்வால்வ் இன் த ஏடிபி சிந்தசிஸ் தான். ஸோ அந்த ஸ்பெர்மட்டோசோவாவோட மூவ்மெண்ட்டுக்கு ஏடிபி சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிறது தான் இந்த நெபன்கன். தென் 37 நெக்ஸ்ட் பேஜ். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலஸ் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல 37 சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் அண்ட் 2 இஸ் கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலஸ் இன் த பயோசிந்தசிஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். நியூக்ளியோலஸ் வந்து ரைபோசோம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. So second option DNA associated with the nucleolus is responsible for the coding of rRNA. So இந்த statement வந்து correct. So C is direct answer. So 38 most common monosaccharide present in the nucleus are the 38 questionக்கு last option. இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான், பட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட். நியூக்ளியஸ்ல நமக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் சுகர் இருக்குன்னா சார் Question 37 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க சார். பயோசிந்தசிஸ் பண்ணும் தானே சார் ரிபோசோம். சோ டி ஆப்ஷன் வராதுங்களா? எதுங்க மிஸ்? 37 கொஸ்டின் இல்ல சார். 37 ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க சார். First the main கரெக்ட் பண்ணு சார். 37 the main functions of nucleolus the biosynthesis of ribosomes. கரெக்ட் தானே சார்? ரைபோசோம்ல RNA தான் மிஸ் வரும். ரைபோசோம் சிந்தசிஸ் அங்க நடக்காது. ரைபோசோம்ல RRNA ஃபங்க்ஷன் அந்த ஃபார்ம் ஆகுறதா நியூக்ளியோலஸ்ல. அதனால தான் நம்ம நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். RRNA ஃபார்மேஷன் தான் நியூக்ளியோலஸ்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைபோசோம் பயோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ அது சைட்டோபிளாஸ்ட்லேயே நமக்கு நடக்கும். தனித்தனியா சப்யூனிட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ரைபோசோம் பயோசிந்தசிஸ் வந்து
சைட்டோபிளாஸ்ம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் தான், ஃபால்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 38 த மோஸ்ட் காமன் மோனோசாக்கரைட் எஸ் பென்டோஸ் கரெக்ட். ஹெக்ஸோஸ் மாற்றி குறிச்சிட்டேன். சி 38 சி இஸ் கரெக்ட் ஆன்சர். Then 39 elevation of the intracellular inositol triphosphates, the IP3 ன்னு சொல்லுவோம், results in the release of calcium. So இதுதான் கோட் வேர்டு இந்த கொஸ்டின்ஸ்ல. ரிலீஸ் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் த விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர்கனல்ஸ். ஸோ இந்த கால்சியம் ரிலீஸ்ன்னு சொன்னாலே நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மைண்ட்ல வரும் மசில் கன்ட்ராக்ஷன்ல. ஸோ இங்க ஆப்ஷன்ல நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். தென் 40 கொஸ்டின். The few piece of the resins are placed in the water. ஸோ இந்த ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஒரு செல்ஸை வந்து ஒரு இதில் பிளேஸ் பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் ஆஸ்மாசிஸ் நடக்குன்றத. ஸோ 40 கொஸ்டின் கரெக்டா, லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க பொறுமையா அப்ளை பண்ணி பாருங்க. கரெக்டா. ஃபர்ஸ்ட் எண்டாஸ்மாசிஸ் வில் அக்கர், தென் எக்ஸாஸ்மாசிஸ் வில் அக்கர். கொஸ்டின் இந்த மெக்கானிசம், இந்த ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் வச்சு கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் 2017 எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்மாசிஸ்னா என்ன, அதுல எண்டாஸ்மாசிஸ் எப்போ நடக்கும், எக்ஸாஸ்மாசிஸ் எப்போ நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் அந்த அந்த ஏரியால கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு சின்ன, ஏன்னா ஒரு இது கால்குலேஷன் மாதிரி கூட அவங்க கொஸ்டின் கேட்கலாம். 41 which of the following features are correct regarding the ribosomes. So அதுல கம்பைன் ஆப்ஷன் கீழ இருக்கு. 41 D is correct answer. 1 3 4 which of the following feature correct regarding ribosomes வச்சு கரெக்டான என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் வராது பாருங்க. ஸோ ஆப்ஷன் இன் பிளாஸ்டிட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிட்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும், ஃபவுண்ட். They are present in the ribosome present in the plastid, that is called as plastidoribosome. அதே மைட்டோகாண்ட்ரியா இருந்தால் மைட்டோரைபோசோம்ஸ் படிப்போம். ஸோ செகண்ட் வந்து கரெக்ட்னு சொல்லணும், சரிங்களா. செகண்ட் வந்து ஆப்ஷன்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து சொல்ல முடியாது. லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும். தென் 42 the conspicuous rounded body present in the nucleoplasm and attached to the particular chromosome at the definite place. 42 is correct answer. நியூக்ளியோலஸோட டெஃபினிஷன் தான் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. So 42 nucleolus is correct answer. And 43 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஏரியா எல்லாத்தையும் கிளியரா இருக்கணும். 43 டீச்சர்ஸ் உங்க மைக் வந்து மியூட்ல இருக்கான்னு பாருங்க. 43 A is correct answer. 2 3 4 இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஆல்ரெடி. அப்ப எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல என்னென்ன இன்வால்வ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் படுத்தோம். நியூக்ளியர் மெம்பரேன்ல ஆரம்பிக்கும், ER கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் லைசிஸும் வேக்யூல் சொன்னோம்னா அதுல பிளாஸ்மா மெம்பரேன் மாத்திருக்காங்க. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன்ல அது போட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகும். Then 44 which one of the following structure between the two adjacent cell is effective transport pathway. ஸோ இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைட்டோபிளாஸ்ட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரீஜன்ஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற ஒரு ஏரியா பார்ப்போம். ஸோ 44 A is கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு சைட்டோபிளாஸ்ட்ல டிரான்ஸ்மிட் ஆகும் டு அட்ஜசன்ட் செல். A is correct answer. Then 45 which one of the largest particulate of the cytoplasm. Here 45 is correct answer is largest. அங்க வந்து ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்துருப்போம், நியூக்ளியஸ் ஆன்சரா இருக்கும். பட் இங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல லார்ஜஸ்ட் பார்ட்டிகுலேட் ஆஃப் சைட்டோபிளாஸ்ம் செல் ஆர்கனல்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் கரெக்ட் ஆன்சர். Then 46 the both membrane of mitochondria are. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனை வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இங்க அந்த மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் 46 B இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரக்சரலி அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியால அவுட்டர் மெம்பரேன் ரவுண்டடா இருக்கும் அண்ட் இன்னர் மெம்பரேன் வந்து இன்வாஜினேட்டா இருக்கும். அதுதான் நம்ம கிறிஸ்டேவை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்ட்ரக்சரலாகவும் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷனலா பார்த்தா ஸோ அவுட்டர் மெம்பரேன் என்ன ஃபங்க்ஷன்னா அதே மாதிரி சைட்டோபிளாஸ்ல நம்ம கிளிக்காலஜிஸ் நடக்கும், அவுட்டர் மெம்பரேன்ல இது நடக்காது. ஸோ இன்னர் மெம்பரேன்ல வந்து நம்ம ATP சிந்தசிஸ், பாஸ்பாரிலேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்லாம் படிச்சிருப்போம். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அதே மாதிரி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னா கிரெப்ஸ் சைக்கிள், ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ், பீட்டா ஆக்சிடேஷன் எல்லாமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வந்து சைட் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம் மெட்டபாலிசத்துல. ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் 47
Golgi apparatus is absent in. Option C is bacteria and blue green algae. So procreate னு சொல்லுவோம். So Golgi apparatus is absent in procreate னு சொல்லலாம். அது bacteria and blue green algae ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. Then 48 integral proteins of cell membrane occurs in. Integral protein வந்து 48ல லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இன்னர் சர்ஃபேஸ் இருக்கும், அவுட்டர்ஸும் எலாங்கேட் ஆயிருக்கும். ஸோ இன்டெக்ரல் ப்ரோட்டீன் வந்து டனல் ப்ரோட்டீன் சொல்லுவோம் இந்த செல் மெம்பரேன்ல. ஸோ அந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஆரம்பிச்சு இன்னர் சர்ஃபேஸ் வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எவாஜினேட் ஆயிருக்கும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் இஸ் கரெக்ட். தென் 49 இஃப் அ செல் இஸ் பிளேஸ்டு இன் த ட்ராப் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் வாட் வில் ஹேப்பன் கேட்டிருக்காங்க. ஸோ இது அந்த ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் வச்சு தான். ஸோ ஒரு செல்லை வந்து டிஸ்டில் வாட்டர்ல பிளேஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா ஸ்வெல் எண்டாஸ்மாசிஸ் நடக்கும். ஸோ டியூ டு தட் ஸ்வெல்லிங் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ டிஸ்டில் வாட்டர் வந்து சிம்பிளா சொன்னோம்னா இட் இஸ் ஹைப்போடோனிக் நேச்சர். ஸோ இந்த ஏரியால கொஸ்டின் கேட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த ஆஸ்மாசிஸை வச்சு கொஸ்டின் கேட்கும்போது அப்போ ஆஸ்மாசிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கணும். த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஃப்ரம் த ஹைப்போடோனிக் கான்சன்ட்ரேஷன் டு ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ல இருந்து ஹைப்பர்டோனிக்கு வாட்டர் மாலிகூல் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ஆஸ்மாசிஸோட டெஃபினிஷனே சில புக்ல வந்து மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஹையர் டு லோயர், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டருக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுன்றது டைரக்டா கொடுத்துருப்பாங்க. சில ஸ்டாண்டர்டான புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை வச்சு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஃப்ரம் த லோயர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹைப்போடோனிக்ல இருந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனுக்கு வாட்டர் மாலிகூல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதான் ஆஸ்மாசிஸ். ஸோ அதுல தான் நமக்கு எண்ட் ஆஸ்மாசிஸ் எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்றத ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஸோ எண்டாஸ்மாசிஸ் நடந்தா ஸ்வெல்லிங் நடக்கும். ஸோ இங்க டிஸ்டில் வாட்டர்ல ஒரு செல்லை வந்து பிளேஸ் பண்ணும்போது ஸோ அந்த டிஸ்டில் வாட்டர் வந்து ஹைப்போடோனிக். ஸோ ஹைப்போடோனிக் மீன்ஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் solute particles அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கான்சன்ட்ரேஷன். அப்போ இன்டெரக்டா செல்லோட சைட்டோபிளாஸ்டுக்குள்ள செல்லோட இன்டீரியர் கண்டென்ட் எப்படி இருக்குமோ அப்படியே ஆப்போசிட்டா ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். ஸோ ஹைப்பர்டோனிக் மீன்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solute particles, லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. வாட்டர் மாலிகூல் வந்து வாட்டர் அவுட் சைடு த செல்ல இருந்து இன்சைடுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதான் ஸ்வெல் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ எண்டாஸ்மாசிஸ் வில் occur. The last question, the coenzyme Q is found in the abundant in. That is direct question தான் இது. coenzyme Q-னாலே நமக்கு எங்க மேட்ச் ஆகும்னா நமக்கு ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அது எங்க நடக்கும்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா கிறிஸ்டே ஆர் ஏடிபி சிந்தசிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெஸ்ட் நம்பர் 1 question. Sir, excuse me, sir. The First next page, is- but 1 second coming in, sir. First page. Yes, just எதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் கேக்குறீங்க? இப்பதான் லேட்டா சொல்லுங்க. வந்துருக்கீங்க. அதே கிளாஸ் இந்த கிளாஸ் நாளைக்கு வரும், நோ ப்ராப்ளம். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருந்தா அதை நம்ம குரூப்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் 22 கொஸ்டின் நம்பர் வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். சார் அந்த 22க்கு லாஸ்ட் ஆப்ஷன்னா கரெக்டான ஆப்ஷன்ங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க மிஸ், சொல்லுங்க. மோஸ்ட் வெல்கம். சார் ஆக்சுவலி கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணிட்டு கரெக்டா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட், தேர்ட் மூணுமே ராங். ஸோ எப்படி நம்ம ராங் சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ப்ரோகேரியோட்டிக் செல்ல நியூக்ளியர் மெம்பரேன், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோடிபியூல், பைலி எல்லாமே ஆப்சென்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் பைலி மட்டும்தான் ப்ரெசென்டா இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே வந்து ஆப்சென்ட். ஸோ அந்த பைலியும் ஆப்சென்ட்னு கொடுத்ததுனால அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டுமே அது வந்து ராங் ஆயிடுது. பட் ஓகேங்களா? இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன சின்ன டவுட்னா சேம் ஸ்டேட்மெண்ட் தான் அண்டு போட்டு லாஸ்டா மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஏன்னா மத்த எல்லாமே இப்ப அண்டு போட்டாலும் இது எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல யூசுவலா செக்ஸ் பைலி இருக்கு இல்லையா, ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியால நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைலிங்கிறனால நீங்க அதை கொஞ்சம் டவுட்ங்கிறீங்க, கரெக்டா? இல்ல, பில்லி ஆப்ஷன் தான் மிஸ் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்ல. மத்த எல்லாமே சார் பில்லி இஸ் செக்ஸ் பைலி
இல்ல சார், நியூக்ளியர் மெம்பரேன், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அது எல்லாமே ஆப்சென்ட் தான். பைலி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ம். பட் அதுவுமே ஆப்சென்ட் கொடுத்ததுனால அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்மே ராங். ஓகே ஓகே தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா யூகேரியோட்டிக் செல்லனா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆனா பைலி இருக்காது. பட் பைலி பிரசன்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு டேர்ம்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் வந்து நான் ராங். சொன்னேன் அந்த லாஸ்ட் அந்த சென்டென்ஸ்ல அந்த Yeah. லாஸ்ட் இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆமா. வேர்டிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ். மத்தபடி ஆன்சர் அடுத்து third கரெக்ட் தான். ஆமா சார், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ப்ரோகேரியோட்டிக் ரிபோசோம் 70S கரெக்ட். யூகேரியோட்டிக் பார்த்தோம்னா யூஸ்வலா 80S தான். பட் இந்த இடத்துல அனிமல் செல் மைட்டோகாண்ட்ரியான்னு மென்ஷன் பண்றப்ப 60S வந்திருக்கணும். அப்போ 80S வந்ததுனால அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். ஸோ அந்த படி பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் டி ஆப்ஷன் 1, 2 and 3 ஆர் ராங் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன் சார். ஓகே ஓகே. பட் Thank you, அனிமல் sir. மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லும்போது நமக்கு அனிமல் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள 70S வரணும் மிஸ். 70S கரெக்ட் தான் மிஸ். இல்ல சார், 60S. 70S வந்து பாக்டீரியா யூகேரியோட், சாரி ப்ரோகேரியோட். ஃபங்கை வந்து 77S. பட் இங்க 80S கொடுத்தது வந்து 60S இருந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும். ஓகே I ஓகே hope so. ஓகே மிஸ் ஓகே மிஸ் கரெக்ட் தான். இல்ல ஆன்சர் கரெக்ட் தான். ஆன்சர் மாற்றம் இல்லை. 1, 2, 3 வந்து ராங் தான். அந்த சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ். சரி மிஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் 48 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ல டிரான்சியன் மெம்பரேன் ஆர் டனல் புரோட்டீன் தான் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க சார். அப்படியே மெட்டீரியல்ல டைரக்டா பாஸ்போலிபிட் மேட்ரிக்ஸ்னே கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்டின் அப்படின்னே கொடுத்துருக்காங்க சார். எஸ் மேம். டிரான்சியன் பேசினாலே ரெண்டு பக்கமே நமக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்லயும் வரும், இன்னர் சர்ஃபேஸ்லயும் வரும் மேம். அது டிரான்சியன் மெம்பரேன் ஆர் டனல் புரோட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இன்டெக்ரல் புரோட்டீன் தனியா இன்டெக்ரல் புரோட்டீனும் டனல் புரோட்டீன் ரெண்டும் சேம் தான் மிஸ். பாருங்க சில இடங்கள் அந்த அனதர் நேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க சில வேர்டு. கரெக்ட் தான், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் மிஸ். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்றேன். Now cell biology test number 2 அந்த questions டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஹலோ மிஸ் சார், டெஸ்ட் நம்பர் 1ஓட லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, அது வந்துட்டு ஓபன் ஆக மாட்டேங்குது சார். மிஸ் அது நம்ம அந்த கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் மிஸ். என்ன ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கலாம். அது கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம தனியா பேச. ஸோ டெஸ்ட் நம்பர் 2 கொஸ்டின் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the true nucleus is absent in which of the following? The true nucleus is absent following. Bacteria is correct answer. இது இந்த ப்ரோகாரியோட் வச்ச கான்செப்ட் வச்ச கொஸ்டின் தான். Then second question, the middle lamella of the cell wall consists of mainly of. The direct question தான். மிடில் லேமலான்னு சொன்னாலே இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட்னு படிச்சிருப்போம். மெட்டீரியல் டைரக்டாவே இருக்கும். A is correct answer. Pectic acid to form the calcium and magnesium. Then third question, who are the awarded the Nobel Prize for the artificial synthesis? Artificial synthesis of RNA and DNA. So the artificial synthesis of DNA RNA-க்கு Nobel Prize வாங்குனவங்க கோன்பர்க் அண்ட் ஒக்காக் சொல்றோம். B is correct answer. So இதுல மற்ற ஆப்ஷன்ஸ்ல என்ன வரும், ஆர்டிபிஷியல் சிந்தசிஸ் சொன்னாலும் டிஎன்ஏ ஆர்என்ஏல அந்த கோன்பர்க் வந்து ஃபர்ஸ்ட் 1959 வந்து நமக்கு, ஸோ இந்த ரிலேட்டடா 1959 அவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க ரிகார்டிங் ஃபார் ஆர்டிபிஷியல் சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏ. இதான் கொஸ்டின்ஸ். தென் அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன்ல ஜேக்கப் அண்ட் மொனாட், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா தான். இவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவார்டட் 1965 ஃபார் தட் ஒர்க்கிங் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் இன் லேக் ஓப்ரான். ஸோ லேக் ஓப்ரான்னு சொன்னாலே நமக்கு ஜேக்கப் மொனாட் தெரியும். ஸோ அதில் பர்டிகுலர் அவங்க வந்து 1965 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன். அண்ட் வாட்சன் கிரிக் நமக்கு தெரியும், டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், who experimentally proved DNA contains the equal proportion of the purine and pyrimidine? ஸோ அந்த purine and pyrimidine
ப்ரொபோர்ஷனல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணது சார்காஃப், எல்லாருக்குமே பேசிக் தான். சார்காஃப் ரூல் வந்து ஃபார்ம் பண்ணது. லாஸ்ட் ஆப்ஷன் சார்காஃப் இஸ் கரெக்ட். ஸோ இதுலையுமே நமக்கு இதுல கம்பைன் ஆப்ஷன் பார்த்தோம்னா அந்த சி இருக்கு. இந்த மெக்லியார்ட் அண்ட் மெக்கார்டி இவங்க கிரிப்தோட ஒர்க்கை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ரீஒர்க்கர் ஆஃப் அது கிரிப்தோட ஒர்க்கை வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. சார்காஃப் வந்து கரெக்டான ஆன்சர். பட் மிஷர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மிஷர் என்ன பண்ணா ஐசோலேட் த நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரைட் ரிச் மிஷர்னு சொல்லுவோம். ஹி ஐசோலேட் த நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளின்னு பேர் வச்சிருப்பாங்க. தென் செகண்ட் என்னன்னா வாட்சன் கிரிக் தெரியும் நமக்கு, டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதே செகண்ட் பாயிண்ட் அது ரிப்பீட் ஆகுது அந்த கொஸ்டின்லையும். தென் மெக்லியார்ட் அண்ட் மெக்கார்டி இதுல அந்த அவுரி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் விட்டுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவுரி, மெக்லியார்ட் அண்ட் மெக்கார்டி இஸ் ஐடென்டிஃபைடு த டிஎன்ஏ as the substance, DNA as the nucleic material to involving in the bacterial transformation. ஸோ அந்த கிரிப்த் சொல்லி அந்த பிரின்சிபல்ஸ் வந்து கிரிப்தோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்த்தோம். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், the C value paradox of the evolution genome state that the C value அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜீனோமோட என்டையர் இந்த கவுண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் இன் த என்டையர் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதோட அந்த ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ் ஆர் நாட் ப்ரொபோர்ஷனல் டு த இன்க்ரீஸ் இன் த ஜீனோம் சைஸ். ஸோ இது கரெக்ட். தென் சிக்ஸ்த் கொஸ்டின், டிஎன்ஏ லிகேஸ் சிந்தசைஸ் த டிஎன்ஏ லிகேஸ்னாலே நமக்கு என்ன மீனிங் வரும்னா டிஎன்ஏக்குள்ள பாஸ்போடைஸ்டர் பாண்ட். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட பேசிக் கொஸ்டின்ஸ் தான், சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். பி இஸ் கரெக்ட் ஆன்சர், பாஸ்போடைஸ்டர் பாண்ட் பிட்வீன் த நியூக்ளியோடைடு. Then seventh question, in translation the first DRNA bind to the first DRNA bind in the which site ன்னு சொல்றேன். அதுல answer is A is correct, P site. the larger subunit of ribosomesல A site இருக்கும், P site இருக்கும். அதுல first நமக்கு the DRNA bind ஆகிறது P site is correct answer. which mRNA lack the poly A tail சொல்றாங்க. mRNA. So இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆன்சர் நோட் பண்ணுங்க, இது கொஞ்சம் இன்டர்ஃபரான் கொடுத்துருக்காங்க, பட் இது எனக்கு மீனிங்லெஸ். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எப்படி சார்? விச் mRNA லேக் த பாலி A tail. ஸோ ஆப்ஷன்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 11th 8th கொஸ்டின் சார். 8th சார். எஸ் சார், அது கரெக்ட் தான் சார். டைப்பிங் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். பி கரெக்ட் தான் சார். பி சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். இன்டர்ஃபரான். பி சரிங்க சார். The ninth question, the faithful replication of genomic DNA is facilitated by the, so அந்த replication of அந்த ப்ராசஸ்ல இந்த ஏரியாவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா தான். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொன்னாலே ரொம்ப ஃபெமிலியரா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுல அந்த டைரக்ஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டைரக்ஷன், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கிளிக் ஆகும். ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 9th கொஸ்டின். Correct answer. லாஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சார். டி ஆப்ஷன் சார். மார்க் பண்ணாம இருக்கேன். லாஸ்ட் டி 1 2 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். 4th ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த டைரக்ஷன் அப்படியே மாத்தி கொடுத்திருப்பாங்க. 5-2 3 மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்னன்னா எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 கொடுத்திருப்பாங்க. பட் டிஎன்ஏ பாலிமரேஸ் does not possess or does not having the exonuclease activity. அதுல பர்டிகுலரா 5-3, ஸோ அதுல எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி பண்ணாது. ஸோ அதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டோம்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி. மெயினா சொன்னோம்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 இஸ் மெயின்லி இன்வால்வ் இன் த 5-3 டைரக்ஷன்ல பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி பண்ணும், பட் நாட் எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா ப்ரூஃப் ரீடிங். அதே மாதிரி எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி எந்த டைரக்ஷன்ல பண்ணோம்னா 3-5 பண்ணும். ஸோ சேம் த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி 3-5 டைரக்ஷன்ல பண்ணும். தட் இஸ் அ ப்ரூஃப் ரீடிங் சொல்லுவோம், பர்டிகுலரா சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கனால அது கொஞ்சம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தென் 10th question, the translocation involves in the,
ஸோ இது எல்லாமே மேட்ச் ஆகும். டிரான்ஸ்லோகேஷன்றது என்னென்ன ப்ராசஸ்லாம் அதில் நடக்குது மெக்கானிசம்ன்றதை மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். The next page. 11th question. In which enzyme is responsible for the synthesis of tRNA? tRNA biosynthesis நமக்கு 11th questionக்கு ஆன்சர் B is correct answer. RNA polymerase B option 2 is correct. ஸோ இந்த ஏரியாவில் இந்த சி ஆப்ஷனும் ரொம்ப முக்கியமா, அமினோ ஆசிட் tRNA சிந்தடைஸ். ஸோ இந்த இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான். ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்னு சொன்னாலே நமக்கு வந்து டிஆர்என்ஏ ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு என்சைம் தான். ஸோ பர்டிகுலர் அந்த அமைனோ ஆசிட் tRNA சிந்தடிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, இட் இஸ் மெயின்லி ஆர் குரூஷியல் ரோல் இன் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். பர்டிகுலராக நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த டிஆர்என்ஏல கரெக்டாக கோடானும் நான் கோடானு அந்த ஆன்டி கோடானு கரெக்டாக பைண்ட் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணுறதா இந்த என்சைம்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் பின்னாடி வரும். அது அந்த இடத்துல நான் சொல்றேன். தென் கொஸ்டின் நம்பர் 12. In some tissues, the subject to the mechanical stress and special junction that is connect the cytoskeleton of adjacent cells. 12 question number 12 வந்து D option. Anchoring junctions is correct answer. Then 13 question. Which of the following statement is true about the endoplasmic reticulum? So endoplasmic reticulumல எது true statement கேக்குறாங்க. 13 questions வந்து B is correct. Option 1, 3, 4. 2 மட்டும் வராது. 2ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். It is also called as control center of the cell. இது நமக்கு நியூக்ளியஸ் தான் வரும். ஸோ endoplasmic reticulum இன்வால்வ் ஆகாது. ஸோ 14 question. Which one of the following is a membrane less organelle? இந்த கொஸ்டின் நான் அப்போ டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ மெம்பரேன் லெஸ் ஆர்கனல் டைரக்டா எடுத்துலாம். நியூக்ளியோலஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். 14 B is correct answer. The nature of the lipid bilayer or bilipid layer எப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நேச்சர் ஆஃப் த என்சைம்ஸ் அந்த மெம்பரேன்ஸ்னாலுமே இந்த ஆம்ஃபிபதிக் நேச்சர் தான் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கேட்டோம். 15க்கு வந்து C ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பெராக்சிசோம் 16. பெராக்சிசோம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த பயோசிந்தசிஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோவிங்? இந்த பெராக்சிசோம்னு சொன்னாலே லிப்பிட் பயோசிந்தசிஸ் அதான் மீனிங். கரெக்டாக அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் லிப்பிட் பயோசிந்தசிஸ் இஸ் கரெக்ட். தென் 17 கொஸ்டின் அசஸ் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் கரெக்ட். தென் அண்ட் ரீசன் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் கேன் சிந்தசைஸ் த டிஎன்ஏ 5 to 3 டைரக்ஷன் ஒன்லி. ஸோ இதில் B இஸ் கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? B இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ரீசன் கரெக்ட் தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஸோ 17 கொஸ்டின் B இஸ் கரெக்ட். சார் ஏ ஆப்ஷன் கொடுத்தாங்க சார். ஏ ஆப்ஷன்ல வந்து ஏ ஆப்ஷன்ல நாட் கரெக்ட் சார். கண்டினியூஷன் வராதா சார் டி ஏ ஆப்ஷன்ல? ஓ கரெக்ட் மிஸ். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி இந்த மிஸ்டேக் நடக்கும் நமக்கு. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் ஃபுல்லாவே எல்லா எக்ஸாம்ஸ்லயும் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வைப்பாங்க. அந்த மீனிங்ல தான் நானும் குறிச்சிருந்தேன். சரி ஓகே. கரெக்டா இந்த போத் அசஸ்ஸன் அண்ட் ரீசன்ஸ் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத அங்க செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நாட் கரெக்ட்ன்றத ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? சோ 17 கரெக்டான ஆன்சர் தான் சார் சொல்லிருக்காரு. கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் சார். ஏ ஆப்ஷன் சார். எஸ் மிஸ் கரெக்ட் தான். ஏ ஆப்ஷன்ல தான் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்றதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சரை ஏ ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். ஓகேங்க சார். ஓகே 17 கொஸ்டினுக்கு ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். Then 18 question number 18 in experimentation of the pertaining to proof the DNA as the genetic material, the following scientists contributed to the arranging the chronological order. So 3 scientists கொடுத்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இயர் வைஸா chronological ஆர்டர்ல பேஸ் பண்ண அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 18 C இஸ் கரெக்ட் ஆன்சர். 2, 1, 3. ஸோ 2னா கிரிப்த் ஃபர்ஸ்ட் வருவாங்க. கிரிப்த் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கிரிப்த் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா 1928
சப்மிட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து கிரிப்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணவங்க தான் அவங்க அவுரி மெக்லியார்ட் மெக்கார்ட்டி. அவங்க 1944 ஸோ அந்த குரோனாலஜி அந்த இயரில் பண்ணியிருப்பாங்க. தென் ஹார்சி அண்ட் சேஸ் 1952. ஸோ அந்த ஹார்சி அண்ட் சேஸ் தான் கன்ஃபர்மேட்டிவ் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜிஎன்ஏ அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அந்த மூணுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான். ஸோ இது மூணுமே தனித்தனி இன்ஃபர்மேஷன் தான். 19 த ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட ப்ராடக்ட் என்னன்னா கொஸ்டின் நம்பர் 19 சி இஸ் கரெக்ட். ப்ரீ எம்ஆர்என்ஏ ஆர் ஹச்என் எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ப்ரீ எம்ஆர்என்ஏ இஸ் கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 20 a cancer which not a tumor is டைரக்ட் கொஸ்டின் தான். இம்பார்ட்டன்ட் அந்த டியூமர் ரிலேட்டடா கேன்சர் ரிலேட்டடா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த கேன்சர் இஸ் நாட் எ டியூமர். leukemia is correct answer because leukemia is the abnormal increasing in the WBC count. So WBC ஓட கவுண்ட் கூடும் or it is affecting the bone marrow area. So blood forming tissue ஏரியாவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் தான் நமக்கு வந்து இந்த பிளட் செல்ஸோட கவுண்டிங் வந்து அப்நார்மாலிட்டி இருக்கும். ஸோ டஸ் நாட் ஃபார்ம் த சாலிட் டியூமரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் மற்ற கேட்டகரிலாம் டியூமரை ஃபார்ம் பண்ணும். இந்த லியூக்கிமியா மட்டும் டியூமர் கேட்டகரியில் வராது. பட் கேன்சர். தென் 21 கொஸ்டின் நம்பர் 21 அசன் ரீசன் கேட்டிருக்காங்க. இந்த நைட்ரோஜினஸ் அசன் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் ஆஃப் த இதெல்லாம் ரீட் பண்ணாலே தெரியும். ஆன்சர் வந்து என்னன்னா 21க்கு வந்து பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். போத் அசஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டுமே தனித்தனி இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஏரியாவில் கோரிலேட் பண்ணிக்கோங்க. தென் 22 கொஸ்டின் நம்பர் 22 which of the following nucleic acids present in organism having 70s ribosomes only? ஸோ எந்த விதமான நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குன்றத கொஸ்டின் கேட்டிருக்கு. 22 இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் நேக்டு டிஎன்ஏ. ஸோ அந்த ப்ரோக்ரியாட்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ 70s only found in the prokaryotic. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் அண்ட் அட்டானமஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் டிஎன்ஏ ஆர் நேக். இந்த மாதிரி தனித்தனி கொஸ்டின்ஸாக இருக்கும். மொத்தமாக ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 70sன்னு சொன்னாலே நம்ம என்ன மைண்டில் வந்துடும்னா ப்ரோக்ரியாட்டிக் டிஎன்ஏ. ஸோ ப்ரோக்ரியாட்டிக் டிஎன்ஏவோட நேச்சர் வந்து நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா நியூக்ளியாய்டு நேச்சர் அது எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னு நம்ம படிப்போம். அது பக்கத்தில் நியூக்ளியஸ் பக்கத்தில் நியூக்ளியாய்டு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இந்த பிளாஸ்மிட் மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ அதோட காம்பனண்ட் எல்லாமே அதோட டபுள் ஸ்டாண்டர்ட் அண்ட் சர்க்குலர் நேக்டு டிஎன்ஏ. ஸோ எதுவுமே அதோட அவுட்டர் மெம்பரேன் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் enclosed by the nuclear membrane. So B is correct answer. Then 23 the microtubules are constituent of the 23 direct question தான். The microtubules வந்து made up of B option is correct. The spindle fibers and centrioles and cilia. So மற்ற ஆப்ஷன்லாம் பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பெராக்சிசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து செல் ஆர்கனல்ஸ் தான். அந்த மைக்ரோ டியூபுல்ஸ்குள்ள வராது. அண்ட் சி ஆப்ஷன்ல பார்த்தோம்னா குரோமாட்டின் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன்ல சென்ட்ரியோல் சார் நியூக்ளியோசோம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நெக்ஸ்ட் பேஜ் கொஸ்டின் நம்பர் 24 ஐடென்டிஃபைங் த இன்கரெக்ட் மேட்ச் ரிகார்டிங் லைசோசோம்ஸ். நம்ம லாஸ்ட் டெஸ்ட்லேயே ஒரு கொஸ்டின் ஃபேஸ் பண்ணோம். அந்த டைப்ஸ் ஆஃப் லைசோசோம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம். ஸோ இதுக்கு இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். ஸோ எல்லாமே இன்கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்டரி லைசோசோம் கொடுத்துருக்கு. கரெக்டான ஆன்சர் வந்து இட் இஸ் கண்டெயின் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். செகண்டரினால இந்த ஹெட்டரோஃபேகோசோம்ஸ்னு சொல்லுவோம். ஃபுட் பார்ட்டிகல்ஸோட அசோசியேட் ஆயிருக்க தான் செகண்டரி லைசோசோம். ஸோ பிரைமரி லைசோசோம் வந்து செகண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த பிரைமரி லைசோசோம்னால இட் இஸ் ஃபில்டு வித் என்சைம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. தென் டெர்சரி லைசோசோம் இஸ் ஃபில்டு வித் அன்டைஜஸ்டட் டெப்ரிஸ். ஸோ இது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ மூணுமே மாறி மாறி கொடுத்துருக்கனால எல்லா ஆப்ஷன்ஸுமே இன்கரெக்ட் தான். தென் கொஸ்டின் நம்பர் 25 which of the following organelles are directly connected to the outer membrane of the nucleus in eukaryotic cells? ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ரொம்ப அதோட அரேஞ்ச்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் கரெக்ட் ஆன்சர். எந்த ஆர்கன் வந்து டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு அவுட்டர் மெம்பரேன்னா ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன்ல இஆர் அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ இஆர்ல ஃபர்ஸ்ட் ஆர்இஆர் வரும், அதுக்கடுத்து எஸ்இஆர், தென் ஃபாலோட் பை கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். அந்த சீக்வன்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
Then 26, the important site of the formation of glycoprotein and glycolipids. This is very important function followed by in the, it is involved in the Golgi apparatus. இந்த Golgi complex ஓட முக்கியமான functions, சாரி அடுத்த கொஸ்டின் அதில் மார்க் பண்ணிட்டேன். Golgi apparatus. 26, B is correct answer. Golgi apparatus. Glycoprotein and synthesis of glycoprotein, sorry, formation of glycoprotein. ரெண்டு ஒன்று தான். Formation of glycoproteinன்றது glycosylation. Liposylation. Synthesis of glycolipid தனியா சொன்னோம்னா liposylation. Glycosylation, liposylation is the important functions of Golgi apparatus. முக்கியமான ஏரியா. Then அதே மாதிரி லைசோசோம் ஃபார்மேஷன். லைசோசோம் ஃபார்மேஷனும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வரும். ஏன்னா அதுமே தனி ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கும். Formation of lysosome, the primary lysosome is also involved in the functions of Golgi complex. And the Golgi complex ஓட vesicles தான் primary lysosome form பண்ணும். So formation of lysosome also important function in the Golgi apparatus. And 27, what is the origin of cancerous cells? The direct question தான் ரொம்ப most familiar and important question கூட. Monoclonal antibody. So origin of cancerous cells வந்து monoclonal origin, but it is a cancerous means myeloma cells வந்து ஃபார்ம் பண்றதான் இந்த monoclonal antibodies. Then 28, name the chemical carcinogen that cause the prostate cancer. So the prostate cancer காஸ் பண்ணக்கூடிய naming the carcinogenic agent என்னன்னா cadmium is correct answer. Then 29, the red blood cells when they immersed with the 1.25 saline solution. இதான் அந்த மறுபடியும் இந்த ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்பிசியை வந்து 1.25 saline solutionல இன்வால்வ் பண்ணும்போது அதை வந்து டிப்ரெஸ் பண்ணும்போது அண்டர் த மைக்ரோஸ்கோப் இட் ஷோ த shrinkage will occur. ஸோ எக்ஸாஸ்மாசிஸ் நடக்கும், அங்கே shrinkage நடக்கக்கூடிய ப்ராசஸ். Then question number 30, the difference between the mRNA and tRNA. That correct answer பார்த்தோம்னா இது கம்பைன் ஆப்ஷன் இருக்கு. 30ல கீழே கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா B is correct answer. ஸோ பியில் என்ன ஆப்ஷன்லாம் மேட்ச் ஆகுதுன்னா செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் mRNA has more elaborated 3-dimensional structure due to the extensive base pairing. சொல்லும் mRNAல வந்து 3-dimensional structureனு சொல்ல முடியாது, லீனியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் பேஸ் பேரிங் அங்கே கிடையாது. ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் என்ன இன்கரெக்ட்னா, ஸோ mRNA பியர்ஸ் ஆன்டி கோடான் பட் tRNA ஹேஸ் அ கோடான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து 2 and 3 தான் கரெக்டாக மேட்ச் ஆகும், டிஃப்ரென்ஸில் ஆட் ஆகும். தென் கொஸ்டின் நம்பர் 31 அண்ட் அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அசஸ் அண்ட் ரீசனில் கேட்டிருக்கும் போது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இன் யூகேரியட் போத் இன்ட்ரான் அண்ட் எக்ஸான்ஸ் ஆர் transcript to form the hnRNA. கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அசஸன் கரெக்ட். அண்ட் ரீசன் வந்து ஸ்ப்ளைசிங் இஸ் required in prokaryote onlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசஸன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். சி இஸ் கரெக்ட் ஆன்சர். the splicing occur in prokaryoteன்னு கொடுத்துருக்கு. ஸோ யூகேரியட் மெக்கானிசம்லாம் ஸ்ப்ளைசிங் கரெக்டாக நடக்கும். ஸோ then 32 question, the isotopes are used to provide the semi-conservative method mode of replication in DNA. So இது most familiar and very important question in the area. So semi-conservative replicationல involve பண்ண isotopes வந்து என்னன்னு கேட்டோம்னா C is correct answer. N14 and N15 இந்த isotope radioactive isotopes வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆன்சர் தான் ஃபிளக்சுவேஷன்ல. Then 33, the inner mitochondrial membrane allows the passage of which of the following? The inner mitochondrial membrane எது ஆகணும்னா does the pyruvate is correct answer. C is correct. So pyruvate is the end product of glycolysis, so it allows the inner mitochondrial membrane. So அதுக்கடுத்து further இது pyruvate dehydrogenase pyruvate decarboxylation அந்த reactionல involve ஆகும். Then 34, prokaryotic genetic system has the question number 34, C is correct answer. ரொம்ப சிம்பிள்ங்க. ப்ரோகரியோட்டிக்ல வந்து டிஎன்ஏ இருக்கும் பட் நாட் ஹிஸ்டோன்ஸ் இருக்காது. ஸோ பட் நாட் ஹிஸ்டோன்ஸ்ன்றத இந்த இடத்துல கரெக்டாக நம்ம எடுத்துலாம். தென் 35, the ribophorines are required for the ribophorine is a very important area தான். அந்த RER அப்படின்ற ஒரு ஏரியாலாம் கேட்டுப்பாங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் ரைபோசோம்ஸ் ஓவர் on the surface of RER. So 35,
correct answer is B is correct. Then 36, when does the replication of DNA takes place? Replication of DNA, அதாவது DNA replication எந்த பிளேஸ் எந்த ஃபேஸ்ல நடக்கும்னு சொன்னோமா, C is correct. During the interphase. ஸோ இந்த மேலோட்டமா பார்த்தா இன்டர்ஃபேஸ் டு பிட்வீன் த டூ மைட்டாட்டிக் சைக்கிள். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள நமக்கு மொத்தம் 3 சப்ஸ்பேசஸ் வரும், G1 ஸ்பேஸ், S ஸ்பேஸ் அண்ட் G2 ஸ்பேஸ். ஸோ அதில் பர்டிகுலரா எஸ் ஸ்பேஸ்ல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக அதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஒரு இந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டின் அந்த செல் சைக்கிள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கும்போது நமக்கு ஃபேமிலியாக கிளிக் ஆகும். தென் 37, a cell is cancerous where might you find the abnormality. ஸோ இதில் வந்து செல் இஸ் கேன்சரஸ் நேச்சர்னு சொல்லும் போது எந்த இடத்துல வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும். இன் எனி பார்ட் ஆஃப் த செல் கன்சர்ன் வித் த growth அண்ட் செல் டிவிஷன். ஸோ மற்ற ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகாது. 38, the unwinding of the DNA is done by. ஸோ அன்வைண்டிங் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த அன்வைண்டிஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் இருக்கும், ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஹெலிகேஸ். ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா அன்வைண்ட் பண்ணுறது ஹெலிகேஸ் ஆர் அன்வைண்டேஸ். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன்ல இது ரிலேட்டடாகவே அந்த ரிலேட்டட் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். லாஸ்ட் ஆப்ஷன்ல டோப்போ ஐசோமரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டோப்போ ஐசோமரைஸ் இது நெகட்டிவ் சூப்பர் காயிலிங், அது வந்து ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் காயிலிங் வந்து ரிமூவ் பண்றது, இட் ரெடியூஸ் த டென்ஷன் ஆஃப் த சூப்பர் காயிலிங் சொல்லலாம். இன் யூகேரியட், பர்டிகுலரா யூகேரியட்ல டோப்போ ஐசோமரைஸ் வரும், ப்ரோகேரியட்ல கைரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வரும். மற்ற ஆப்ஷன் நமக்கு லிகேஸ் வந்து லிங்கேஷன் பண்ணும், மற்றது இன்னொரு ஆப்ஷன் வந்து அது ஆப்ஷன் இல்லை. The next page. Question number 39. The enzyme involved in the amino acid activations. Yes, இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முன்னாடி ஒரு ஏரியால சொன்னேன், அமினோ அசிட் டிஆர்என்ஏ சிந்தசிஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அமினோ ஆசிட் ஆக்டிவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனுக்கு என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா இந்த அமினோ அசிட் டிஆர்என்ஏ சிந்தசிஸ். பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 39. Then 40, question number 40, lysosomes are abundantly found in, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். டைஜஸ்டிவ் செல்ஸ்ல வந்து லைசோசோமல் என்சைம் வந்து but it is filled with lysosomal enzymes. Then 41, the cisternae closest to the plasma membrane are called as. The கோல்ஜி காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதுல வந்து சிஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ். ஸோ அதுல வந்து 2 ரீஜன் இருக்கும், சிஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து நம்ம இன்னர் மோஸ்ட்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் பார்த்தோம்னா நியூக்ளியர் மெம்பரேன் பக்கத்துல இருக்கிறது தான் நமக்கு சிஸ்பேஸ் வரும், பிளாஸ்மா மெம்பரேன் பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்பேஸ் வரும். ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன், அந்த மாதிரி 2 கேட்டகரி எழுதி வச்சிட்டோம்னால சிஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ். ஸோ உள்ள நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அவுட் சைடு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஸோ அங்க இருக்கிறது சிஸ்பேஸ். ஃபார்மிங் ஃபேஸ் வரும், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபார்மிங் ஃபேஸ். டிரான்ஸ்பேஸ் இஸ் மெச்சூரிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அதோட ஷேப் ஆஃப் தி கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் வச்சு அதோட ஷேப்பும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது கான்வெக்ஸ், அது கான்கேவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள இன்சைடு த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து கான்கேவ் ஸ்ட்ரக்சரா இருக்கும், வெளியில அவுட் சைடு த பிளாஸ்மா மெம்பரேன் பக்கத்துல கான்வெக்ஸ் ஸ்ட்ரக்சரா, சாரி கான்கேவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்வெக்ஸ், கான்கேவ், சிஸ்பேஸ், டிரான்ஸ்பேஸ் அண்ட் ஃபார்மிங் ஃபேஸ், மெச்சூரிங் ஃபேஸ், இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷனை நமக்கு கோரிலேட்டடா மைண்ட்ல வச்சுக்கலாம். The next 41, sorry 41க்கு ஆன்சர் இஸ் B ஆன்சர் கரெக்ட், closest to the plasma membrane. Then 42, in the process of transcription in eukaryotes, the RNA polymerase 1 transcribes the, so the RNA polymerase ன்னு சொன்னாலே நமக்கு rRNA synthesisல இன்வால்வ் ஆகும். So mainly it is involved in C ஆப்ஷன்ல இருக்கும் கரெக்டா. 28S and 18S and 5.8S, 5.8S rRNA இது எல்லாமே டிரான்ஸ்கிரைப் பண்றது RNA polymerase 1, டைரக்ட் ஆன்சர் தான். Then 43, the Z gene in லாக்கோப்ரான். எஸ், இந்த லாக்கோப்ரான் கான்செப்ட்ல ரொம்ப கொஸ்டின் உள்ள டெப்த் கூட போக மாட்டாங்க. ஸோ லாக்கோப்ரான் ஜீன்ல அந்த Z ஜீன் என்ன, 3 ஜீன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னு சொல்லுவோம், அதுல ப்ரொமோட்டார் ஜீன் என்ன, ரெகுலேட்டார் ஜீன் என்ன, ஆப்ரேட்டார் ஆறு. அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து ZYA அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த 3 கேட்டகரிக்குமே ஒரு என்சைம்ஸ் வந்து கோட் பண்ணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து Z கேட்டிருக்காங்க. Z ஜீன் இன் லாக்கோப்ரான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். இன்க்ரீஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த செல் டு பீட்டா கேலக்டோசிடேஸ். அதே மாதிரி ஒய் ஜீன் வந்து கோட்ஸ் ஃபார் பெர்மியேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்சைம் வந்து கோட் பண்ணும். அண்ட் ஏ ஜீன் கோட்ஸ் ஃபார் டிரான்ஸ் அசிட்டலேஸ், அது பி ஆப்ஷன்ல இருக்கும். பி ஆப்ஷன்ல வந்து ஏ ஜீன் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஒய் ஜீன் வந்து பெர்மியேஸ் அப்படின்ற ஜீன்ஸ் வந்து கோட் பண்ணும்.
என்சைம் வந்து அந்த ஜீன் வந்து கோட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த 3 வச்சு தான் கொஸ்டின் வெப் மாறி மாறி கிளிக் ஆகும். ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 44, which is the not post transcriptional modification in RNA. நாட் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சொல்றாங்க. ஸோ அதில் மற்ற லாஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணாலும் எடுத்துலாம். கொஸ்டின் நம்பர் 44 லாஸ்ட் ஆப்ஷன் இது கரெக்ட். லிங்கிங் த அமினோ ஆசிட்ஸ் டு த 3 days end of the DNA மட்டும் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷனில் வர. மற்ற எல்லாமே போஸ்ட் டிரான்ஸ்லேஷன், இந்த கேப்பிங், டெய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ளைசிங், இது எல்லாமே போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷனில் இன்வால்வ் ஆகிறது தான். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தென் 45, which of the following is true for நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ் வச்சு 2-3 கொஸ்டின் பார்த்துட்டோம். லாஸ்ட் ஆப்ஷன் டைரக்டாக எடுத்தலாம். இட் இஸ் சைட் ஆஃப் த ஆக்டிவ் ரைபோசோமல் RNA சிந்தசிஸ். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தென் 46, many ribosomes may associate with a single mRNA to form the multiple copies of a polypeptide simultaneously. Such strings of the ribosomes are termed as. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் தான். பட் ரீட் பண்ணாலே ஆன்சர் எடுத்தலாம். மெட்டீரியல் அப்படியே இருக்கும் அந்த லைன். பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ் ஆர் சம்டைம் இட் இஸ் கால்ட் அஸ் எர்கோசோம் ஒரு வேர்டிங் வரும். சிம்பிளா அங்கே பாலிசோம் கொடுத்துருக்காங்க. பாலிரைபோசோம்ஸ் ஆர் எர்கோசோம்ஸ். ஆப்ஷன்ல எப்படி இருந்தாலும் கரெக்ட். 47, கரெக்ட் சீக்வன்ஸ் கொஸ்டின். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை வச்சு கரெக்ட் சீக்வன்ஸ். இது ரொம்ப சில இடங்களில் இந்த ஆப்ஷன் மாறி மாறி கொடுக்கலாம். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டாக மேட்ச் ஆகும்னா ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஏ கரெக்டாக மேட்ச் ஆகும். பொறுமை பாருங்க. Then 48, which of the following represent as the correct sequence of RNA according to their abundance in cell. The percentage abundance வச்சு கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. 48 வந்து ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ rRNA and followed by tRNA then mRNA. ஸோ rRNA code for nearly 70 to 80% இருக்கும் செல்லுலார் காம்பனண்ட்ல. டோட்டல் RNA அக்கௌண்டிங்ல rRNA தான் ஃபர்ஸ்ட், நியர்லி 80%, அண்ட் tRNA 10 to 20%. சில இடங்களில் 10 கொடுத்துருப்பாங்க, ரேஞ்சஸ் இருக்கு. அண்ட் mRNA வந்து 5% இருக்கும் செல்லுலார் RNA. ஸோ ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். தென் 49, which of the following statement is wrong with regarding of the BDNA. ஸோ அந்த BDNA, இந்த டைப்ஸ் ஆஃப் DNA ஏரியாவில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர், பட் ராங் ஆப்ஷன். இன் டிஎன்ஏ, அந்த BDNAல நமக்கு அதோட இன்டர்வல் பார்த்தோம்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங் வரும், 3.8 கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் 3மே கரெக்ட் தான். இது எல்லாமே தனித்தனி கொஸ்டின்ஸ் தான். பேஸ் பேர் ஆஃப் டர்ன், சிங்கிள் ஹெலிக்ஸுக்கு 10 பேஸ் பேர் இருக்கும். இது அதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு தனித்தனி கொஸ்டின் தான். இந்த பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ் டர்ன் இன் 34 ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஹெலிக்ஸ் டர்னோட லென்த் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங். அப்போ இண்டிவிஜுவல் பேஸ் பிட்வீன் த அந்த இன்டர்வல் பார்த்தோம்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங் வரும். ஸோ அதுதான் லாஸ்ட் ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸோட டயமீட்டர் வந்து இது நிறைய எக்ஸாம்ஸில் ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடியது தான். 20 ஆம்ஸ்ட்ராங் வந்து டயமீட்டர். அந்த ஹெலிக்ஸோட லென்த் இப்போ டேர்னுக்கு பார்த்தா 34 ஆம்ஸ்ட்ராங் வரும். தென் லாஸ்ட் கொஸ்டின், இந்த பியூரின், இந்த நைட்ரஜன் இஸ் பிரசன்ட் அட் விச் பொசிஷன் கேட்குறாங்க. பியூரின் அண்ட் பிரிமிடின் 2 ஏரியா இருக்கும். ஸோ அந்த பியூரின் ரிங், பியூரின்ஸ்னாலே நமக்கு டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் நைட்ரஜன் இட் இஸ் பிளேஸ்டு அட் த 1, 3, 7, 9 வரும். பிரிமிடின் வந்து சிங்கிள் ரிங் தான். ஸோ அதில் 1 and 3 மட்டும். கேட்ட கொஸ்டின் வந்து பியூரின் நைட்ரஜன் பிரசன்ட் அட் த ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 1, 3, 7, 9. ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம படிச்சோம்னா அது கொஞ்சம் ஈஸி. ஸோ சிம்பிளி, ஸோ தீஸ் ஆர் த second test number 2 discussion regarding. ஓகே, டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் ஓவர். வேற ஏதாவது டைம் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொஸ்டின் பேங்க் நீங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் இது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இது அட்டன் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது புதுசாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் PDF அனுப்புவோம். அதே மாதிரி ரிவிஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும். நீங்கள் எழுதுனா ரெஸ்பான்ஸ் ஷீட் வித் கீயோட வரும். ஓகே ஓகே சார், பரவாயில்ல. இது தெரியட்டும் எல்லாருக்கும், ஏன்னா நாளைக்கு ரெக்கார்டு போடுறோம். அவே ரிவிஷன் பேட்ச்காரங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க கொஸ்டின் வரலன்னா. ஸோ ரிவிஷன் பேட்ச் வந்து ஆல்ரெடி நீ பார்த்தவங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் தான் வரும், PDF வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸை வந்து நல்லா பாருங்க.
அடுத்தடுத்து என்ன கிளாஸ் நாங்க அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் செல் பயாலஜி நியூ சிலபஸையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நியூ சிலபஸ் படிங்க. அடுத்தடுத்து நான் கிளாஸ் எப்ப இருக்குன்னு குரூப்ல சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சார் இதுல அப்போ அதை ஒரு கேண்டிடேட் சொன்னாங்க சார், அது ரெஸ்பான்ஸ் ஷீட் நம்ம அனுப்பிச்சிடுறோம், பட் அது லைஃப் லாங் இருக்கும்னு நினைக்க கூடாது. நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் நடத்தும் போது அந்த ஆன்சர் கிளியர் கொடுத்துருவோம் சார். அவங்க எப்பயுமே நோட் பண்ண சொல்லுங்க சார் ஆன்சர். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஜென்ரல் கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த உடனே அன்னைக்கே கூட அவங்க நோட் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின்லேயே பின்பக்கமா எழுதினாலும் சரி. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பேட்சுக்கு டெஸ்ட் வந்து எரேஸ் பண்ணிடுவோம். அப்போ அது ஒரு மிஸ் கேட்டாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் ஓப்பன் ஆகலைன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட்டை கிளியர் கொடுத்துருவோம். எஸ், ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து சார் சொன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு நீங்க ஆன்சர் உடனே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி இந்த ஜென்ரலா பிடிஎஃப் வந்து உங்க மெயில்ல கிடக்கும். அது இன்பாக்ஸ்ல இல்லைன்னா ஸ்பேம் வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல பாருங்க. உடனே ஃபோன் பண்ணி உடனே மெசேஜ் பண்ணாதீங்க, எங்கேயாவது ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். சரியா? ஸோ பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.